வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கொடுத்த கோடன்யம் குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகம் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே அறிவூட்டும் வெள்ளி விளக்கே முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சியில் இன்று அறிவியல் பாலம் தொடரில் அறிவியல் ஆளுமைகளுடன் ஒரு சந்திப்பு. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் மற்றும் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மகளிரியல் துறையின் பேராசிரியை மணிமேகலை அவர்கள் தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார். வணக்கம். நான் பேராசிரியை மணிமேகலை, மகளிரியல் துறை, அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர், அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராகவும் பணியாற்றியிருக்கிறேன். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரச்சார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகமும் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பல்வேறு வேலைகள் எனக்கு மிகச்சிறந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. இன்னும் சில வருடங்களில் நானும் இந்த உலகத்தால் சீனியர் சிட்டிசனாக பார்க்கப்படுவேன். இங்கு உடலாலும் மனதாலும் நாம் சீனியரா என்பதை விட வயதால் நாம் முதிர்ந்தவர்களா என்பதைத்தான் இன்று இந்த உலகம் பார்க்கிறது. சோ அவ்வாறு பார்க்கும் பொழுது இன்னும் சில நாட்களில், இன்னும் சில வருடங்களில் நானும் சீனியர் சிட்டிசன் ஆகி விடுவேன். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு நான் 1988 வருடம் படிப்பதற்காக வந்தேன். அதன் பின் இங்கு டீச்சிங் அசிஸ்டண்டாக மகளிரியல் துறையில் வேலைக்கு சேர்ந்தேன். பின்பு விரிவுரையாளராக பணியேற்றேன். அதன் பின்பு என்னுடைய கடினமான முயற்சியால், உழைப்பால் படிப்படியாக என்னுடைய வேலையில் நான் முன்னேறினேன். எப்பொழுதும் எனக்கென்று ஒரு பாதை அமைத்துக் கொண்டு அந்த பாதையில் முன்னேறி செல்வதையே இலக்காக கொண்டு முன்னேறி இளவயதிலேயே துணைவேந்தராகி பதிவாளராகவும் பணியாற்றினேன். இது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பெற்றோர்கள் தமிழாசிரியர்கள். எனக்கு எந்த விதமான பின்புலமும் கிடையாது. என்னுடைய கடினமான உழைப்பை என்னை வாழ்க்கையில் மிக உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் என்னை பெருமையாகவே, என் செயல்களை பெருமையாகவே நான் கருதுகிறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நிச்சயமாக வேலை செய்யும் இடங்களிலும் வெளியிலும் நாம் பிரச்சனைகளை சந்திப்போம். அப்படி பிரச்சனைகள் வரும்பொழுது ஐயோ இந்த கதவு பூட்டிவிட்டதே என்று நான் ஒரு நாளும் வருந்தியதில்லை. இந்த கதவு பூட்டிவிட்டது என்றால் இதைவிட மிகப்பெரியதாக ஒரு கதவை திறந்து அதன் வழியாக நல்ல காற்றை சுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை நான் தயார் செய்து கொண்டேன். எப்பொழுதுமே என்னை அவ்வாறு நான் தயார் செய்ததால் தான் எளிதாக, நம்பிக்கையுடன், தளரா முயற்சியுடன் என்னால் வெற்றியை இலகுவாக எய்த முடிந்தது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, என்னுடைய வேலையின் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வேலைக்கு முயற்சி செய்யும் பொழுது 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்டிருந்தாங்க.
லெக்சரர்ஸ் கேட்டிருந்தாங்க, காமர்ஸ், கார்ப்பரேட் அண்ட் விமன் ஸ்டடி. இப்போ நாங்கெல்லாம் காலேஜ் முடிக்கிற வயசுங்கிறதுனால ரொம்ப பாரதியார், பாரதிதாசன், தி ஜானகிராமன் இப்படி நிறைய நல்ல தமிழ் அறிஞர்களோட புத்தகங்களை எல்லாம் நாங்கள் வாசிப்போம். அதனால நாங்கள்லாம் பெண் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு இருமாப்போட இருந்தோம். அதனால விமன்ஸ் ரைட்ஸ், விமன்ஸ் லிபரேஷன் அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கூட அந்த வயசுல தெரியாது. ஆனா நாங்க அதை பத்திலாம் ரொம்ப பேசுவோம். அப்ப விமன் ஸ்டடிஸ் தான் நமக்கு ஏற்ற துறையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் என்னுடைய மென்டார் கிட்ட கேட்டப்போ அவங்களும் அதைத்தான் சொன்னாங்க. கார்பரேட்லயும் காமர்ஸ்லயும் நிறைய பேர் இருக்காங்க. விமன் ஸ்டடிஸ் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு துறை, வெரி ரீசென்ட்லி. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறாங்க, ஸ்டாஃப் எடுக்கிறாங்க. அதனால இதுல நீ வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உன்னுடைய கெரியர்ல நீ மேல வந்துடலாம். அவரை உனக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள அந்த ஒரு அர்ஜ் இருக்கு, பெண்களை மேம்படுத்தும் ஒரு வேகம் உன்னிடம் இருக்கிறது. அதனால நீ இந்த துறையை எடுத்தீங்கன்னா நீ நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்னு என்னோட மென்டார் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்ப நான் விமன் ஸ்டடிஸ்க்கு அப்ளை பண்ணி நான் இன்டர்வியூலையும் மிக சிறப்பாக செய்தேன். அப்ப எனக்கு இருந்த துணைவேந்தர் வந்து திருமதி ராதா தியாகராஜன் மேடம் வந்து எங்கிட்ட கேட்கறாங்க, மேடமே கேட்கறாங்க, வெற்றிகரமான பெண் தொழில் முனைவோர் ஒருத்தர் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் துணைவேந்தர் பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐம் குவைட் இன்னசென்ட். ஐ வாஸ். நம்ம மேடம் ராதா தியாகராஜன் இருக்காங்கல்ல, வைஸ் சான்சலர், அவங்களே வெற்றிகரமான தொழில் முனைவோர் தான் அப்படின்னு நான் சொல்லுவோம். த என்டையர் கமிட்டி மெம்பர்ஸும் என்னோட தைரியத்தையும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சிரிச்சாங்க. ஒருவேளை அதுக்காக மட்டுமே எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா ரொம்ப பயந்துட்டு தான் வெளியில வந்தேன். they gave me the appointment order. எந்த நேரமும் என்னை நான் விட்டு கொடுத்ததே இல்லை. நான் செய்தது சரியாக இருக்குமே ஆனால் இது சரிதான் அப்படின்னு நிற்பேன். சரியாக இல்லைன்னா என் மனசுக்கு அது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா அதை நான் செய்யவே மாட்டேன். குவாலிட்டியில ஒரு நாளும் நான் என்னைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்பினதில்லை. அது கூட என்னோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தாற் போல எந்த காரியத்தை செய்யறதுனாலும் அதுல நான் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவேன். 4 மணி அப்படின்னு சொன்னா 4 மணி கரெக்டா இருப்பேன். நான் லேட்டா போக மாட்டேன். அது பதிவாளராக இருக்கும் பொழுதும் துணைவேந்தராக இருக்கும் பொழுதுமே சரி. மற்ற வேலைகள்ல இருக்கும்போது நம்ம நேரத்துக்கு போகிறது வந்து எளிது. பதிவாளராகவும் துணைவேந்தராகவும் இருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் அதை நான் கஷ்டம் நினைச்சே கிடையாது. ஏன்னா நமக்காக மற்றவங்க காத்துட்டு இருப்பாங்க, அவங்கள காத்திருக்க வைக்க கூடாது. பங்க்சுவாலிட்டி ஆஸ் அ லீடர் ஐ மஸ்ட் நோ ஹவ் டு மெயின்டைன் பங்க்சுவாலிட்டி, தென் த ஃபாலோயர்ஸ் வில் மெயின்டைன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அதனால பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவேன். தட் இஸ் அனதர் ஒன் பெஸ்ட் குவாலிட்டி. எல்லாரும் போல எனக்கும் நிறைய மைனஸ்லாம் இருக்கலாம். அப்பப்போ கோபம் வரும். நான் நினைக்கிற காரியத்தை நினைக்கிற மாதிரி செய்யலைன்னா ரொம்ப கோபம் வரும். பட் அது இஷ்யூ பேஸ்டா தான் இருக்கும். அந்த நிமிஷமே அதை பத்தி பேசின உடனே அதை மறந்துடுவேன். நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன், மறந்துடுவேன். அதே நினைச்சிட்டு கோபப்பட்டுட்டு பார்க்குற நேரம்லாம் அவங்க கிட்ட கடுமையாக பேசுறது, அந்த செயல்கள் எல்லாம் செய்யவே மாட்டேன். ஸோ இப்படி தான் நான் வளர்ந்து வந்தேன். கல்லூரி நாட்கள்லேயே எனக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்காக நான் வந்து ரேங்க் ஹோல்டர்னு நினச்சிடாதீங்க. பட் ஐ எம் அன் ஆல்ரவுண்டர். நல்லா விளையாடுவேன், நல்லா பேசுவேன், டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன், நல்லா பேசுவேன், நல்லா ட்ராமா பண்ணுவேன். எனக்கு ஆடவும் பாடவும் தெரியாது. அது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. அடடா நமக்கு பாட தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நிறைய நாட்கள் வருத்தப்பட்டிருக்கேன். நான் நல்லா விளையாடுவேன். என் கூட யார் இருக்காங்களோ நிச்சயமா அந்த டீம் தான் ஜெயிக்கும். அதனால என்னோட டீம்ல இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே விரும்புவாங்க. அவ்வளோ அருமையான ஒரு பிளேயர் நான். ஆக்சுவலாக ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் படிக்கணும்னு நான் நினைச்சேன். பட் சம்ஹவ் என்னோட லைஃப் வந்து பிகாம் எம்காம்னு மாறி கடைசியில் விமன் ஸ்டடீஸ்ல வந்து நின்றுச்சு. அப்புறம் நிறைய சோஷியல் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன். அதனால பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் அகடமிஷியன், லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு, அண்ட் தென் பெஸ்ட் அகடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவார்டு, பெஸ்ட் வைஸ் சான்சலர் அவார்டு பை ரெட் கிராஸ் சொசைட்டி. இப்படி என்னென்ன பதவிகளில் இருந்தேனோ அதுக்கு உண்டான அத்தனை அவார்டும் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் வாங்கலை, எனக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அது வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வாக வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் வளர்ந்து வந்த கதை. நான் 2 வருஷத்தில் நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். நம்ம எல்லோரும் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். என் வயது ஒத்தவர்கள் தயவு செஞ்சு இதை கேட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். யூ மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், பட் திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். நாமெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது 5 வயசு, ஒரு மஞ்சப்பை, அதில் ஒரு ஸ்லேட்டு, அதில் ஒரு குச்சி. நாங்கள்லாம் பலப்பம்னு சொல்ல மாட்டோம், குச்சின்னு தான் சொல்லுவோம். ஸோ குச்சி, ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு நோட்டு, அதில் ஒரு பென்சில். எத்தனை கிலோமீட்டர்னாலும் நடந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அப்புறம் எப்பவும் பசியோடையே இருப்போம். நினச்சதெல்லாம் வாங்கிலாம் கொடுக்க மாட்டாங்க வீட்டில். அதனால் சாப்பாடு நல்லா சாப்பிடுவோம். ஏன் எப்பவும் பசியோடு இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, நல்லா விளையாடுவோம். நாங்கள் எல்லா ஸ்கூல்லேயும் கிரவுண்ட் இருக்கும், பிஇடி இருப்பாங்க. அதனால் நல்லா விளையாடுவோம். ஸோ பசியோடு இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டதுனால ஆரோக்கியமாக இருக்கிறோம் நாங்கள்லாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வயசு பிள்ளைங்க இப்படி ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு என்னால் ஸ்ட்ராங்காக பதில் சொல்ல முடியல. அது என்னோட குழந்தைங்களையுமே கேட்டாலுமே ஆமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிது, நினச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்படி அன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கல. சாப்பாடு 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கவங்க ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம கல்ச்சரே மாறி போயிடுச்சு. அதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெட்டு போச்சு. இது ஒரு புறம் இருக்க, 5வது வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பித்தோம். அம்மா அப்பாவோட எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்ப்பாங்க செய்யணும்னு சொல்லிட்டோம்.
ஸோ நல்லா விளையாண்டு பரிசு வாங்கணும், பேச்சு போட்டியில் பரிசு வாங்கணும், டான்ஸில் வாங்கணும், ட்ராமாவில் வாங்கணும், ரேங்க் வாங்கணும், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய நேரம் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வீட்டில் டிவியோ இன்டர்நெட்டோ கிடையாது. அவங்க என்னவாக நினைச்சாங்களோ அதை நம்ம மேலே திணிச்சு நம்மளை அப்படி கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அம்மா அப்பா இப்படி நினைக்கிறாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும், அப்படிதான் நாங்களும் நினச்சோமே தவிர எங்களுக்குன்னு தனியாக ஒரு எண்ணம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல. அதனால நாங்கள் சிறப்பாக வளர்ந்தோம், எல்லாத்துலேயும் ஜெயிச்சோம். ஒரு நாள் கூட வேலை இல்லாமல் நான் வீட்டில் இருந்ததில்லை. அதுலேயும் என்னோட விஷயம்லாம் நல்லா காமெடியாக இருக்கும். 2-3 இடத்துலேருந்து அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. இதில் சேருவேன் அதில் சேருவேன்னு யோசித்தேன். அப்போ தான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ காட் த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் 2-3 காலேஜஸ். ஐ ரெஃப்யூஸ் டு ஜாயின். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூவே ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணலாதனால உங்கள் இன்டர்வியூவை நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொருத்தர் நாங்கள் இன்டர்வியூக்கு போன இடத்துல நான் பேசினார் கேண்டிடேட்ஸை. அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க, இப்போமே உங்கள்ட்ட நான் வேலைக்கு வந்தேன்னா நீங்கள் என்னை எப்படி நடத்துவீங்க, அதனால உங்கள் இன்டர்வியூவே நான் அட்டன் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ எங்கள் அண்ணெல்லாம் என்னை சத்தம் போட்டாங்க, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குது, இப்படி பேசிட்டு வர, வேலை கிடைக்கலன்னா அப்புறம் நீ என்ன செய்வேன் அப்படின்னாங்க. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன், கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் காலேஜுக்கு. காலேஜ் ஆரம்பித்து 15 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கிறேன். ஸோ அப்போ அவங்க நான் அப்போவே சொன்னேன், 89லேயே சொன்னேன், ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அட் தட் மொமெண்ட். மார்க்கெட்னா என்ன அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டால் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு இடம், அந்த இடத்துல விற்பனையும் வாங்குதலும் நடக்கும் அப்படின்னு நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், அது இல்லை, மார்க்கெட்னா டிமாண்ட் அப்படின்னு நான் சொல்லவும், டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அங்கே ஏற்கனவே இருக்கிற ஒரு அம்மா கேட்குறாங்க, அது தப்பு இல்லையா, மார்க்கெட்னா பையரும் சிலரும் மீட் பண்ணுற இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கிறது துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி எல்லாருக்கும் கூட தெரியாது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அனுபவம் நிகழ்ச்சியில் அறிவியல் ஆளுமை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் மற்றும் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மகளிரியல் துறையின் பேராசிரியை மணிமேகலை அவர்கள் பேசிய உரையாடலின் முதல் பகுதி. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியானது நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.